வணக்கம், இது ஆர்ஜே சரண். நான் உங்கள் ஆர்ஜே சரண். ஆனால் இந்த நிலங்கள் நான் உங்களை இந்த மாதிரி ஆர்ஜே சரண் சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து ஏடிஎம் கிடைக்காம கடைசியாக பைக்குக்கிட்டே வந்து உட்காந்துருக்கேன். பைக் எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கள்லாம் இப்போ காலேஜ் பசங்க மாதிரி இருக்கானுங்க. நமக்கு தான் வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பசங்க சொன்னதை கேட்டு பக்கத்தில் தான் ஏடிஎம் இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப தூரம் நடந்து வெக்ஸாகி போய் உட்காந்துட்ருக்கிறேன். எங்கே இருக்கிறேன், என்ன விஷயம், என்ன மேட்ருன்றதை நான் இப்போ மறுபடியும் ப்ராப்பராக இன்ட்ரோ கொடுத்து சொல்கிறேன். நீண்ட தேடலுக்கு பிறகு ஒரு இடத்துல ஏடிஎம் இருக்குது. பைக் சார், இன்றைக்கி காலையில் தனுசு ராசிக்கு சுபம் தான் போட்டிருந்தது. ஆனால் அலைச்சல்னு எதுவும் போட்ட மாதிரி தெரில. ஆனால் இப்போ வரைக்கும் நான் அலைஞ்சிட்டு தான் இருக்கேன் ஒரு ஏடிஎம்க்காக. காசு இல்லைங்க அந்த ஏடிஎம்மில். எங்கடா சில நேரம் சிக்னல் இருக்க மாட்டேங்குது, சில நேரம் சர்வர் இருக்க மாட்டேங்குது, இப்போ காசு இருக்க மாட்டேங்குது. அடுத்து ஒரு ஏடிஎம் இருக்கிறது, அதையும் என்னவென்று போய் சென்று பார்த்து விடலாம். ஸோ எங்கேன்னு பேசிக்கன்னா எனக்கு சரியாக வாய் கூட வர மாட்டேங்குது. ஸோ அந்தமாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை சுற்றி வந்து மக்கள் அலை மோதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் நான் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. வழக்கமாக எனக்கே இது புதுசு தான். நான் பொதுவாகவே வந்துட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்தமாதிரி பொது இடங்களில் கூட்டமாக இருக்கக்கூடிய லொக்கேஷனில் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். அப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். என்னடா எல்லோரும் நம்மளையே கவனிச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே தனியாக வந்து வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். ஸோ இப்போவும் கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தை விட்டு ஒதுங்கி வந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். பட் ஆனால் இதை நான் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து எந்த ஒரு விஷயம் வராதோ அதை வந்து அதோடைய வராத அந்த லெவலை தாண்டின ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம எது வராதோ அந்த ஒரு விஷயம் ஈஸியாக அக்செப்ட் ஆகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனுக்கு ஹைட்டு பயமாக இருக்குது அப்படின்னா 10 அடி ஹைட்டு பயம்னா அவனை 55 அடி ஹைட்டில் இருந்து குதிக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதை தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, எதுக்காக ஏடிஎம்மாக தேடி ஆடி ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்திருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனில் இருக்க இந்த ஊரில் வந்துட்டு இந்தியன் கரன்சியை வந்து டாலராக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸ்பெஷலு. ஸோ அதனால தான் வந்துட்டு ஏடிஎம்மாக அலைஞ்சேன். ஸோ எல்லா ஏடிஎம்லேயும் காசு இல்லையாடா சரணு அப்படின்னா அப்படி கிடையாது. 100-200 எந்த ஏடிஎம் பெருசாக பார்க்க முடியல. நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய 100-200 எடுக்கிற மாதிரி ஏடிஎம் வந்து இந்த ஊரில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்ததுன்றது மட்டும் இல்லாமல் 100-200 ஏடிஎம்மில் வைக்கிறது இல்லைனா எதுக்கடா அதையும் சேர்த்து பேன் பண்ண வேண்டியதானே, 500-2000 மட்டும் கூட வேண்டியதானே. பிரில்லியன்ட். இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஆளுதான் நம்ம நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா தேவைப்படுது. இவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்க தோணுது. பட் நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்தியன் கரன்சியை டாலராக மாற்றுறது அப்படின்ற அந்த ப்ராசஸை பற்றியும் அதுக்கான ஸ்பெஷலான இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ், ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன். டாலர் இருக்காங்க, அந்த முருகன் டாலர் இருக்குன்னே ஒரு டாலரு. நீ என்ன கேட்ட? அந்த முருகன் டாலர் இருக்குன்னே ஒரு டாலரு. பொய்யா சொன்னேன்? ஆமா, மெய்யாலுமே பொய் தான் சொன்னேன். இருக்கிறதா? இல்லை, இது சும்மா தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது தான். உங்கள் கடை ஃபேமஸ் ஆகி நாளைக்கு நீங்கள் நிறைய வருமானம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அமௌண்ட் தந்தால் போதும். அதனால் இப்போதைக்கு இந்த டாலர் மட்டும் தாங்க. விநாயகர் டாலர் இல்லை முருகன் டாலர் இந்த மாதிரி டாலர் இருக்கா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். கடைக்குள்ளே பூந்து வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து கடை வெளியே தான் இருக்கேன், நான் உள்ளே பூந்து அக்கா ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வயசான அக்கா. நிறைய மாலைலாம் வச்சுருக்கீங்க. எல்லாம் எப்படி இது துளசி மாலையெல்லாம் ஒரிஜினல் தானே? எவ்வளோ துளசி மாலைலாம் எவ்வளோ காது? 50-60ண்ணா. இது படிக்க மாலை இருக்கா உங்ககிட்ட? ஒரிஜினல் படிக்குமா? இந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த பாசியில் பண்ணக்கூடியது. ரைட். ஒரிஜினல் படிக்கணும்னா கண்டிப்பாக ரேட்டு ஜாஸ்தியாக வரும்ல. கரெக்டாக இருக்கா? கொடுங்க, அப்படியே பார்ப்போம். எவ்வளோ டாலரு? உள்ள ஒரு முருகன் டாலர் இருக்குல்ல, அதையும் எடுக்கணும். இதே தானோ அதுவும்? ரைட். சரி, இது இருக்கட்டும். இது அம்மனும் விநாயகருமா? முருகரும் விநாயகரும் இருக்கா? இல்லையோ? சரி, 2 எடுத்துக்கிறோம். அதில் முருகர் இருக்கும். முருகர் கிருஷ்ணரா? ரைட். ஸோ $2 நான் வந்து அவன் சொன்ன மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். கொடுக்கலாம்.
சரிக்கா. என்னக்கா? இல்லை சும்மாண்ணா அப்படியே என்ட்ரன்ஸில் வந்தால் உங்கள் கடை மொதல் கடையாக இருந்ததுல. சரி உங்கள்கிட்ட தான் டாலர் இருக்க மாதிரி இருக்குது, எல்லாமே வளையல் கடையாக இருக்குது. உள்ளே போய் லேடிஸாக இருப்பாங்க, நம்ம போயிட்டு எடுக்க முடியாதுல்ல, அதான். சரிக்கா பார்ப்போம், வரேன். பாருங்கள் போஸ்ட் கொடுங்க. நீ யார் ப்ரோ? ரம்யா. அங்கே அவர் ஏதோ வேறு இங்கே எங்கேயோ குத்துற மாதிரி இருக்குது. கையில் தானா? கைலி கட்டணும்னா நான் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஆனால் பரவாயில்ல, கூட்டத்துக்கு நடுவில் வ்ளாக் பண்ணிட்டு போகிறதும் ஒரு கிக்காக தான் இருக்குது. எல்லாரும் நம்மளை விசித்திரமாக பார்க்குறாங்க. தெரிகிறதா? அப்பா வந்துட்டோம்மா லொக்கேஷனு. ஸோ இதுக்கும் உள்ளன்னு நினைக்கிறேன். இந்த ஆறு குடும்பத்தோட உள்ள குட்டிகளோட குளிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல். நாங்களாம் கூட்டு குடும்பமாக வாழ்கிறோம். எனக்கு வந்து இந்த ரெசார்ட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல்லாம் பத்தலை அப்படின்னா கூட இங்கே வந்து குளிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய அகலமான ஒரு ஆறு. ஃப்ரேம் கரெக்டாக வைக்கணும்னு தெரில ஃபஸ்ட்டு என்னோடய மூஞ்சி. ஸோ அப்படி இப்படி ஃப்ரேம் மிஸ் ஆச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வெளியே க்ரௌடை பார்த்து தான் பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஐநா நான் என்ன பண்ணணும்னா, நம்மளை யாராவது விசித்திரமாக பார்க்குறாங்க அப்படின்னா டப்புன்னு ஒரு ஹாயை போட்டு அவங்கள ஃப்ரேம்குள்ளே இழுத்து விட்டுருணும். கேமராவை பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஆயிடுவாங்க, அலர்ட் ஆகி திரும்பிடுவாங்க. என்ன பாது அது தலையணைக்கு இது மேலே போகணுமா இல்லை இதான் வழியா? சும்மா பார்த்துட்டு வரலாம்ல. பார்த்துக்கலாம். சரி மேலே அணைக்கு சரக்கு தலைவர் இங்கே போனோம் என்கிட்ட அப்படின்றாரு. பரவாயில்லப்பா, நான் என்னவோ நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட பரவாயில்ல, க்ரௌடுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் நம்ம யார் ஒன்றும் தெரியாதவங்க கூட போயிடலாம், தெரிஞ்சவங்களோட மத்தியில் தான் சமாளிக்க முடியாது. தலையில இருந்தால் வரீங்க? டேமில் குளிச்சு வரீங்களா இல்லை எப்படி? டேமில் குளிச்சு தான் வரீங்களா? எந்த ஒரு உங்களுக்கு? ஆமாம், சும்மா யூடியூப். உங்களையும் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படிதான் சொல்லுவேன். நீங்கள் டக்குனு ஷாக்காக ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு காமெண்ட்டாக இருக்கும். அப்படியா? எந்த ஊர் உங்களுக்கு? சிவகாசி. சிவகாசி. எல்லாருமே சிவகாசியா? ஆமாம். எங்கேயோ பார்த்த மாதிரி, எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. இல்லை இப்போ அங்கே வரும்போது பார்த்தேன், டக்குனு காசா இங்கே வரும்போது யூடியூப். இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்ஸ் யூடியூபரா? ஆமாம். சேனல் ஆஜே சார். எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்கீங்க? ஒரு 3 மில்லியன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓடு வேற லாக் ஆகிட்டீங்கல்ல. 190 பேர் இருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர்? 5 பேர் இருக்கீங்களா? 195,000. இல்லை ப்ரோ, என்ன பார்த்தேன்னு சொன்னீங்களா? நானும் யூடியூபர் அதான் கேட்டேன். ஜிடிஏ தமிழ்நாடு 2,30,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கு. உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஐயா இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? சாரி ப்ரோ, நீங்க இவ்ளோ யூடியூபர் ஒண்ணு. ஆனா அங்க பாருங்க, உள்ள போனா சரியான வியூ உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கும். தரமான நீங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பண்ணிட்டு வரீங்களா என்ன? இல்ல நாங்க வந்து கேமிங். என்ன கிட்ட என்ன சொன்னீங்க? ஜிடிஏ தமிழ்நாடு. ஜிடிஏ தமிழ்நாடு. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். சரி பார்க்கலாம். பை ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா. சரத்துங்களா? ஆமா. ஓகே பை ப்ரோ. பை. ஹோ நம்ம வந்து ஜிடி தமிழ்ன்ட்டு ஒரு கேமிங் சேனல். ஸோ அந்த சேனலோட சிஇஓ அவரை தான் வந்து பார்த்துருந்தோம். வேறு லெவலில் இருக்குதுங்க. அவர் ஒரு யூடியூபர்ன்றது தெரியாமல் சும்மா நானும் ரேண்டமாக வந்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஹேய் அப்படின்ற மாதிரி காட்டலான்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் எனக்கு நான் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு நினச்சேன். அவர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார். சர்ப்ரைஸ். தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. காமெடி இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். சும்மா ஒரு வீடியோ கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுவேன். இங்கே குளிக்க போகிறது கிடையாது. வழக்கமாக இங்கே குளிக்கலாம், இப்போ எதுவும் அலௌடு இல்லை. ஸோ குளிக்க போகிறதில்ல, வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆக போகிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நான் நின்றுட்டு இந்த லொக்கேஷன் பார்த்தா தெரியுதா இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் தான் தலையணைன்னு சொல்லப்படுது. நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்குதாங்க எனக்கு சரியாக தெரில.
ஏன்னா எனக்கு இங்கே வந்து செம்ம சவுண்டாக இருக்குது. அதனால் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா என்னங்கிறது தெரியாதனால நான் கத்திட்டு இருக்கேன். ஸோ சவுண்ட் அதிகமாக இருந்தால் கண்டுக்காதீங்க. இதுதான் நான் சொன்ன அந்த தலையணை அப்படின்ற டேமு. ஸோ காரையார் டேமுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு அணை. அதாவது நம்ம வந்து நியூடு மேரீடு கப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன எழவி அது சிறு பிள்ளையை செய்து விட்டேன். அது நியூலி மேரிட். யாரா அது 0 அடித்தது? நான் தானா? புதிதாக திருமணமானவர்களை நியூலி மேரிடுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர நியூடு மேரிடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ சாரி ஃபார் தட் இங்கிலீஷ். கப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு பொங்கல் கொண்டாடும் போது தலைப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த மாதிரியான டேமுக்கெல்லாம் முன்னாடி கட்டப்பட்ட முன்னோடி டேம் அப்படின்றதுனால இந்த அணையை வந்து தலையணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கிட்ட தான் ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் நிறைய பேர் வந்து குளிக்கிறதும் கொண்டாடுறோம் இந்த மாதிரி கூத்துலாம் இருக்கும். ஆனால் இப்போ என்னவோ தெரில, கேட்லாம் லாக் ஆகிருக்கு, அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அந்த ரூட் தான் நினைக்கிறேன். அந்த தூரத்தில் அந்த மலைக்கு மேலே ஒரு ரோடு ஒன்று போகும். ஸோ அந்த ரோட்டில் இருந்து தான் நான் அந்த அணையை பார்த்தேன். ஹைட்டு பாருங்க, ஓய் அங்கே தெரியுதா டேம் மாதிரி சின்னதாக ஒன்று தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக குளிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. டேய் என்னடா கீழேயே இவ்வளோ பெரிய அழகை வச்சுக்கிட்டு என்ன ஏன்டா மேலே அலைய விட்றீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நான் மிஸ் பண்ண காட்டணும்னு நினச்ச ஒரு தலையணை அப்படின்றது இதுதான். ஸோ இப்போ தான் அலௌடு இல்லையே தவிர மற்ற நேரங்கள் எல்லாமே அலௌடு தான். ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடமா தான் தெரியுது. நல்லா மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு. ஸோ இன்னும் உள்ளே வர போகலாம். அந்த லொக்கேஷன் தெரியுதா உங்களுக்கு? அதான் தண்ணி வரக்கூட வழிப்பாத. இந்த வழியாக போனோம் அப்படின்னா இன்னும் போயிட்டு அந்த லொக்கேஷனில் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நான் அதே என்னன்றதை காட்டுறேன். நம்ம வந்துட்டு பாபநாசம் வர்றோம் அப்படின்னா ஒரு டேமில் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாபநாசம் கோயிலை தாண்டி மேலே வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த செக் போஸ்ட்டை தாண்டி பாபநாசம் கோயிலுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பாபநாசம் கோயிலுக்கு கீழே குளிச்சுட்டு போகிற அப்படி ஆறுங்கிறது வேறு. அந்த ஆறுக்கு தண்ணி வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான் இந்த தலையணைன்ற லொக்கேஷனு. ஸோ இந்த லொக்கேஷனில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக குளிக்கலாம், என்ஜாய்மெண்ட்டு பயங்கரமாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டிப்பா. இதெல்லாம் அந்த சினிமாவில் காட்டுற லொக்கேஷன் மாதிரி இருக்குது. ஒட்டங்க ஒப்பாடி ஒப்பா. டேய் நான் இவ்வளோ நேரம் காமிச்சது வெறும் ட்ரெய்லர்னு கூட சொல்ல முடியாதா, ட்ரீசர்ரா. இப்போ காட்டுறமாங்களுக்கு உங்களுக்கு. அப்போ நான் மேலேருந்து பார்த்த ஒரு வியூ அப்படின்றது இதுதான். நான் இவ்வளோ நேரம் காட்டினது என்னோட மேலே வந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக தெரிஞ்சு கீழே தின்னுன்றதுன்னு யோசித்தேன். உண்மை இப்போ தான் என்னன்றது தெரிறேன். சரி தெரியுது, காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலு. உண்மையாக எனக்கு காரையார் போனால் கூட இந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் வரும்போதே வந்துட்டு செக் போஸ்ட்டில் கேட்டு தான் வந்தேன், காரையார் வந்து அலௌடா இல்லை மேலே போகலாமா, என்றைக்கு அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்க செக்யூரிட்டி சொன்ன விஷயம் தான் எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. காரையார் டேமுன்றது பிளாக் பண்ணி, அதாவது அதை வந்து பொதுமக்களுக்கு அனுமதி தடுக்கப்பட்ட நாளுங்கிறது 6 வருஷமாக ஆச்சு தடுக்கப்பட்டு. இப்போ வந்து கேட்குறீப்பா அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. நான் எப்படி என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் நான் உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு உண்மையாக இதோட ஒரு சாராம்சத்தை உள்வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாபநாசம் வந்து கோயிலை சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த தலையணை டேமுக்கு எப்படியாவது எப்பாடுபட்டாவது உள்ளே வந்துட்டு இந்த ஒரு வியூவை பாருங்கள். தரமான வியூ. இயற்கைன்னா இதுதான் இயற்கை. காட்டுறேன். இந்த வழியாக தான் வந்தோம். ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தோன்னா அருமையான பயங்கரமான ஒரு தலையணை. நான் அங்கே பார்த்த வந்த அணை அப்படின்றது ரொம்ப சின்னதாக இருந்தது. எனக்கு டவுட்டாக இருந்தது, மலைக்கு மேலே இருந்து பார்க்குறோம் அவ்வளோ பெருசாக தெரியுது, கிட்ட வந்த பிறகும் பொடிசாக தானடா இருக்குது அப்படின்னு. உள்ளே போய் பாடுறாங்க கொய்யால அப்படின்னு வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இந்த டேமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மலையும், அந்த மலைகள் ரெண்டுத்துக்கும் நடுவில் வர்ற அந்த ஆறும், அந்த ஆறோட பறந்த பரப்பும். ஐயோ நல்ல வேலை நான் வந்துட்டு என்னடா எனக்கு டைம் ஆகுது, நான் காமிச்சிட்டு டக்குன்னு போகிறேன்னு என்ட்ரன்ஸ்லேயே போயிருந்தேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஆள் நடமாட்டமே இல்லை, ஒரே ஒரு தாத்தா மட்டும் குளிச்சிட்டு இருக்கு அப்படி. இவ்வளோ அகலமாக பாருங்கய்யா எப்படி இருக்குன்னு. நான் திரும்ப சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்துட்டு சில நேரங்களில் வந்து ஓவர்லேப்பாக பேசுவேன். அழகாக இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, அப்படின்ட்டு இருப்பேன். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. அதோட அழகு அந்த அளவுக்கு என்னை வந்து பிரமிக்க வைக்குது. ஸோ அதனால் வர்ற வார்த்தையோட வெளிப்பாடு தான் அது. ஓகேவா? ஸோ
ஸோ நீங்களும் பாபநாசம் வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ரொம்ப பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இதை வந்து பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து ரசிச்சுட்டு போனீங்க அப்படின்னா மனசுக்கு ஒரு நல்ல ஒரு சாந்தமான நிலைமை கிடைக்கும். பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் செட்டிலே ஆகிட்டேன்னு சொல்லலாம். மழை வந்து பெருசாக வந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எஸ்கேப் ஆகி ஓடிருப்பேன். பட் ஆனால் அங்கே மழை அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வரல, லைட்டாக சின்ன தூரம் தான் விழுந்துட்டு இருக்குன்றதுனால இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். எனக்கு இங்கேருந்து போகவே மனசு வர மாட்டேங்குது. பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு, பின்னாடி பார்த்தா சோன்னு தண்ணி, முன்னாடி பார்த்தா சோன்னு தண்ணி. எனக்கு வந்து நீச்சல் மட்டும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, இங்கே அலோடு மட்டும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக இங்கே உளுந்து குளிச்சிருந்துருப்பேன். காரையார் டேமுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வசதி அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக போகாமல் இருக்க மாட்டேன். நான் அதை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா அது வந்து பெரிய நல்ல ஒரு டேம் அது. ஸோ அங்கே வந்து போட்டிங் இதெல்லாம் இருக்குன்றதை தாண்டி அந்த காரையார் டேமுக்கு மேலே அதுக்கு ஆதாரமாக அமையக்கூடிய அந்த நீர்வரத்தில் இருக்கக்கூடிய அருவி பானத்தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தரமான ஒரு அருவி அது. ஸோ அந்த டேமுக்கு மேலே இருக்கக்கூடிய அருவி. ஸோ அதையும் காட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில்னு சொல்ல முடியாது. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் அதையும் நான் ஒரு வீடியோவாக பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றது. ஓகே, சூப்பராக இருக்குப்பா. கேக்குதா? ஸோ அந்த சத்தமே நமக்கு ஒரு அமைதியை கொடுக்குது. அதுதான் இயற்கையோட சத்தம்னு நினைக்கிறேன். அந்த எனக்கு சரியாக சொல்ல தெரில, எப்படி அதை விளா வைக்கிறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. நீ என்னது ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கடா தம்பி, வந்து உன்னோட உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்து அப்படின்ற மாதிரி மழை வந்துட்டுன்றதுனால ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷேரும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, இல்லை இந்த வீடியோ நல்லா இருக்குது, போன வீடியோவை விட இது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது, இல்லை இது சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதை வச்சுட்டு ஓகே பரவாயில்லையப்பா, என்ன 4 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் 3 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கும் போது நம்ம அடுத்த வீடியோ பண்ணணுன்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது ஆர்ஜே சரண், நான் உங்கள் ஆர்ஜே சரண். நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன்ல, இடம் அப்படி இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. எனக்கு இங்கேருந்து நிறைய வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மழையின் காரணமாகவும் இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் வரத்து, அப்புறம் மக்கள் யாருமே இல்லை, பொதுமக்கள் யாருமே இல்லை. ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா நம்ம தைரியமாக தண்ணிக்குள்ளே இறங்கி வீடியோ கிளிப்லாம் எடுக்கலாம். அங்கெல்லாம் போயிட்டு எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தான் ஆசை. இந்த இடம்லாம் பெருசாக ஒன்றும் ஆழம் இருக்காது, இந்த தெரியுதா, இந்த இடம்லாம் பெருசாக ஆழம் இருக்காது. ஸோ அங்கேருந்து வீடியோ அழகாக பண்ணலாம். பட் ஆனால் போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஓகே, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன்.